Hi students, நாம இந்த வீடியோல பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பல கோர்சஸ் பத்தி டீடைல் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல நீங்க எதெல்லாம் பத்தி படிப்பீங்க, என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பைக்கா இருக்கட்டும், லாரியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எந்த ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்டா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எப்படி டிசைன் பண்றது, டெவலப் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற பத்தி படிக்க போறீங்க. ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ கோர்ஸாவும் இருக்கு, பிடெக் கோர்ஸாவும் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர் கோர்ஸா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அது வந்து 12th நீங்க படிச்சிருந்திருக்கும். அப்பதான் இந்த கோர்ஸ் உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு மெயினா என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வெஹிக்கிளை எப்படி டிசைன் பண்றது அதை பத்தின சப்ஜெக்டா இருக்கட்டும், இன்ஜின் டெக்னாலஜி, அதாவது பெட்ரோல் இன்ஜின் இருக்கு, டீசல் இன்ஜின் இருக்கு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கு. ஸோ இந்த இன்ஜின்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக் அண்ட் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், சேஃப்டி இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா கேட், இதை பத்தி எல்லாமே நீங்க படிப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா மோட்டர், பேட்டரி எல்லாமே வச்சுதான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக படிப்பீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டாப் லெவல் கம்பெனிஸ்ல என்ன இருக்கு நம்ம ஹையர் பண்றதுக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ டாப் லெவல் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா டாடா இருக்கு, மஹிந்திரா இருக்கு, ஹூண்டாய் இருக்கு, மாருதி இருக்கு, டிவிஎஸ், பஜாஜ், ராயல் என்ஃபீல்டு இருக்கு, ஆந்தர் இருக்கு, ஓலா எலக்ட்ரிக் இருக்கு, டெஸ்லா இருக்கு, ஸோ போர்ஸ் இருக்கு, எம்ஆர்எஃப் இருக்கு, ஜேகே டயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறையவே இருக்கு. நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறையவே இருக்கு. அவங்களுக்கு வேலை கண்டிப்பா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களால் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல போக முடியும், ரயில்வேஸ்ல போக முடியும், டிஆர்டிஓவா உங்களால போக முடியும். ஸோ அதுக்கான சான்சஸும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ அடுத்து இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன ரோலுக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரா போகலாம், டிசைன் இன்ஜினியரா போகலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா போகலாம், சர்வீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரா போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோலரா போகலாம், இவி சிஸ்டம் டிசைனரா போகலாம், ஆர்என்டி இன்ஜினியரா போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபான ஒரு கோர்ஸ் தான். அதிகமா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்கிற ஸ்கீம்ல உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2.5 இருந்து ஒரு 4.5 அப்படிங்கிறது ஆவரேஜ் சேலரி ஒரு ஃப்ரெஷருக்கு தருவாங்க. ஒரு ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சேலரி கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பத்தின டவுட்ஸ்ல கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா 12th முடிச்ச பசங்களுக்கு ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.